ராஜேஸ்வரி மேடம், இப்போ அதிமுக கிட்ட தோல்வியை அவங்க தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வராங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தோல்வி பயம் திமுகவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்றாருல திரு எடப்பாடி பழனிசாமி. ஆக்சுவலி என்னன்னா சார், இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை பத்தி சகோதரி அவர்கள் சொன்னாங்க. இப்ப கல்வியா செல்வமான கல்விதான். இப்ப வந்து நம்ம ஒரு கட்டத்துல இருந்து எவால்வ் ஆகி வந்துட்டோம்னா அந்த எவால்வ்டு ஸ்டேட்டுக்கான திட்டங்கள் தான் போட முடியும். கல்வியா செல்வமான கல்விதான் மாற்றுக்கிறது கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் நிறுத்தலாம் இல்ல சார். அது புதுமை பெண் திட்டமா போட்டு உயர்கல்வியில பெண்கள் சேரக்கூடிய விகிதம் 34% முழுக்க முழுக்க டிராமா. தப்பா பேசுறாங்க. இது வந்து ரிப்போர்ட், ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் தான். நீங்க போய் பாத்துக்கோங்க. பெண் உயர்கல்வியில பெண்கள் போய் படிக்கிறது எப்படி உயருது. அப்ப தாலி, இப்ப நான் ஒரு பவுன் செயின் போட்டுட்டு ரோட்ல நடந்து போக முடியல. ஏன்னா ஒரு பவுன் செயின் வந்து 1 லட்சம் ரூபாய். அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கு. அப்படின்னா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதற்கு ஒன்றிய அரசு தான் காரணம். இன்னைக்கு டாலருடைய மதிப்பீடு எங்க இருக்கு? அப்படியே பொருளாதாரத்தின் சிகையை பிடித்து இழுத்து கொண்டா தெருவுல விட்டுருக்கு. டாலருக்கு வந்து 90 ரூபாய். ஏன் 1% மக்களுக்கிட்ட 40% பொருளாதாரத்தின் இருக்கக்கூடிய விளைவு இதன் காரணம். அவ்வளவு வட்டி, அவ்வளவு வரி. இல்ல, மகளிர் முன்னேற்றத்துக்காக பல திட்டங்கள் நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. முழுக்க முழுக்க இது மகளிருடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடையுதுன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், தாலிக்கு தங்கமாகட்டும், தொட்டில் குழந்தை திட்டம், திருமண உதவித்தொகை திட்டம், இது எல்லாமே நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்றாங்க. இதுவும் பெண்களுக்கு நேரடியாக பலன் கொடுத்துட்டு அப்படின்றாங்க. இல்ல, நீ ஒரு கேள்வி கேக்குறீங்க, என்ன பதில் சொல்ல அக்கா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரிய வேணாம், அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன் பதில் தெரிய வேணாம்? அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும்ங்கிறதுனால கத்துறாங்களான்னு தெரியல. முதல்ல என்னன்னா, தாலி முதல்ல வந்து படிச்சுட்டு வேலைக்கு போங்க, அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க கல்விதான் முக்கியம். கல்வியை திருட முடியாது. கல்வி என்ற செல்வத்தை யாராலும் திருட முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்துங்க. இல்ல, 26 லட்சம் மகளிர் இருக்காங்கல்ல, அத்தனை பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலையும். இதே மாதிரி இது வந்து எந்த ஒரு திட்டமுமே தமிழ்நாட்டுல போட்ட பெண்களுக்கான திட்டங்கள் எதுவுமே ஃபெயில் கிடையாது. கிட்டத்தட்ட வெளி மாநிலங்கள்லாம் போனா எந்த அளவுக்கான ஒரு திட்டங்களை போட்டிருக்கீங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஊரான் கேட்கிற அளவுக்கு திட்டங்கள் இந்தியா முழுக்க பிரபலமாயிருக்கிறது. இஸ் இட் ஃபெயில்டு? கிடையாது, ஃபெயில்டு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இவ்வளவாக அதிகரிச்சிருக்கோம் நாங்க பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 17 லட்சம் மகளிருக்கு நாங்க அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது மகாராஷ்டிராவும் டெல்லியும் பின்னாடி போயிட்டு இருக்கே. அங்க இருக்கவங்க குடும்பம் எல்லாம் 26 லட்சம் பேர்கிட்ட இருந்து 26 லட்சம் மகளிர்ல இருந்து அவங்க பயன்பாட்டாளர்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்களே. மேலும் 1000 ரூபாய 500 ரூபாயா மாத்திருக்காங்களே. எங்க போய் சொல்வீங்க? எதுக்கு இப்படி போறீங்க? இப்ப எங்கிட்ட நீங்க நிதி இல்லைன்னு சொல்றீங்க. நான் வாங்கி பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு பண்றோம்ல, இப்ப காசு வாங்கி கையிலே வச்சுட்டு உட்கார்ந்துக்கணுமா? அது ஒரு வளர்ச்சி கொடுக்குமா? நாங்க எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்றோம், எல்லா இடங்களையும் இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு. அப்ப பொருளாதாரத்தின ஒன்றிய அரசு கொடுத்த பொருளாதார பர்சன்டேஜ் பொய்யா? அப்ப நம்ம தமிழ்நாடு வந்து வின் பண்ணலையா? என்னது இது? இல்ல, கொஞ்சம் கூட எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா தமிழ்நாடு இருக்குன்னு இந்தியாவே பார்த்து வாய குழந்துட்டு உட்கார்ந்து இருக்கு. நீங்க என்னன்னா போட்ட திட்டத்துல தாலி, இப்ப என்ன சொல்றேன், கல்யாணம் முக்கியமா வேலை முக்கியமா? ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சொந்த கால்ல நிக்கிறது முக்கியமா, கல்யாணம் முக்கியமா? சொந்த கால்ல நின்னுட்டுதான் தமிழ்நாட்டு பெண்கள் மேடம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு 43 விழுக்காடு இந்தியாவிலேயே அதிக பெண்கள் பணிபுரியக்கூடியது அப்படின்னா தமிழ் பெண்கள் தான் அப்படின்னு சொல்ற புள்ளி விவரம் இருக்கு. அது காரணமே வந்து ஆண்கள் யாரும் வேலைக்கு போறது இல்லை, எல்லாரும் போதையில சீரழிஞ்சிட்டாங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு வருது, அதனாலதான் போறாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் அவங்களோட மித்து சார். இவங்க எப்பவுமே நம்ம இப்ப ஆண்கள் வேலைக்கு போறீங்க, பெண்கள் மட்டும் தான் வேலைக்கு போறாங்களா சார்? ஒண்ணு இல்ல, இவங்க சொல்ற உண்மைனா நீங்க சும்மா ஏதாவது ஒரு தெருக்குள்ள போய் ஆண்கள் வேலைக்கு போலையான்னு பாருங்க. ஆண்களா கிடையாது, சரியா? எல்லா ஆண்களுமே வேலைக்கு போறாங்க. பெண்களை வேலைக்கு அனுப்புறாங்க. ஆணும் பெண்ணும்
அவங்க 2 பேருமே வேலைக்கு 100 நாள் வேலை திட்டம் சொல்ற மகாத்மா காந்தி ஊரக ஒரே நிமிஷம் சகோதரி வந்து தனிப்பட்ட முறையில வந்து நான் பதில் சொல்லலன்னு சொல்றாங்க. அவங்க கேள்வியே கேட்கல. என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி முழுசா கேட்டிருந்தா நான் பதில் சொல்லிருப்பேன். இன்னும் கேள்வியே அவங்க கேட்கல. நானும் பதில் சொல்ல ஆர்வமா இருக்கேன். ஏன்னா பெண்கள் அரசியலுக்குள்ள வந்து பேசுறதே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா அவர்கள் பேசுறது ஒரு கட்சியை புகழ்ந்து எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு நீங்க வந்து கட்சி கூட்டத்துல பேசுற மாதிரி பேசாது. இன்னைக்கு நான் சொல்றேன், காவல்துறையோட கொள்கை விளக்க குறிப்பேட்டுல சொல்றாங்க 2022 இருந்து கிட்டத்தட்ட 33% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 51% போக்சோ குற்றங்கள் அதிகமாயிருக்கு. நீதிமன்றத்துல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுல அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 10% போக்சோ வழக்குகள் கூட இன்னைக்கு தீர்ப்பு வழங்கல. அப்படி தீர்ப்பு வழங்கலையும் இது மாதிரி மாநிலத்தில் இருக்கிறது ராஜஸ்தான், யூபி, மத்திய தமிழ்நாட்டை பத்தி பேசுறமா? நீங்க தமிழ்நாட்டுல சத்தியம் தொலைக்காட்சி தமிழ் நீங்க பாத்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சி தமிழ் அது தெரியுங்க. நம்ம ஒண்ணு கூட அதிகமா இருக்கு. மேலும் அது கட்டுப்படுத்திருக்கு தமிழ்நாடு. யூபி அவங்க என்னன்னா இப்ப யூபி பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிடையாது. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுனாலதான் இங்க 43% பெண்கள் வந்து இந்தியாவிலே வேலைக்கு போக முடியுது. அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாம போக முடியுமா? நீங்க கேட்ட மாதிரி தாலிக்கு தங்கத்தை விட கல்விக்கு கொடுக்கணுமா தாலி இப்படி கம்பேர் பண்ண கூடாது. யூ ஹேவ் டு எல்லாரையுமே நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதாவது இப்ப இத்தனை பெண்கள் கிட்ட இருந்து 26 லட்சம் பெண்களை நீங்க பயனாளர்களை நீக்கிருக்கீங்களா? ஏன் கேள்வி கேட்கல? அங்க ஏன் புரட்சி நடக்கல? சரி 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஏன் புரட்சி நடக்கல? ஏன்னா பெண்களுக்கு சரியான கல்வி நீங்க 1000 ரூபாய் கிடைக்காத 1 கோடி பேர் வச்சு நான் புரட்சி பண்ணி காட்டுறேன். தங்கத்தை விட கல்விதான் முக்கியம். அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு திரு துரைமுருகன் அவர்கள் என்ன பேசினாருன்னா, நீ வந்து போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எந்த வேணாலும் யூஸ் செய்யலாம்.